ஒரு வீட்டில் அப்பா காவல்துறை உயரதிகாரி இருப்பார், அம்மா ஜட்ஜு, அண்ணன் டாக்டர், தங்கச்சி ஒன்று இருக்கும் நார்சிஸ்ட். அப்பா எவ்வளோ பெரிய ஆஃபீஸராக இருந்தாலும் அந்த பொண்ணு டார்ச்சர் பண்ணி பாருங்க, கடுப்பாயிருது. இந்த நார்சிஸ்டுடைய பியூட்டி என்ன தெரியுமா? பியூட்டின்னு சொல்லல, கேவலமானதுதான் நான் சொல்கிறேன். இவங்க எந்த இடத்துல யோசிக்க மாட்டாங்க, எதிரி யாராக இருந்தாலும் நாசம் பண்ணுவாங்க. நிறைய பேர் என்கிட்ட வந்திருக்காங்கங்க, காவல்துறையில் பெரிய ஆஃபீஸர் லேடி அழுகுறாங்க. ஒருத்தனை கல்யாணம் பண்ண வீட்லேயே கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுறான், ஒன்றும் பண்ண முடியும். ஆனால் அவங்க ஸ்டேஷன் போனாங்கன்னா பயங்கரமாக ஓடா ஓடான்னு பயங்கரமாக இருப்பாங்க. வீட்டில் பிடிச்சிட்டு அடி வாங்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் யாருங்கிறதெல்லாம் உங்களுக்கு முக்கியம் இல்லை, அதெல்லாம் மண்டைக்குள்ளே போகவே போகாது. யாராக இருந்தாலும் சரி ஒரே ட்ரீட்மெண்ட் தான் நார்சிஸ்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு புரியுதுக்காக சொல்கிறேங்க, 5 வயசு குழந்தை நார்சிஸ்டாக இருந்தால் அம்மாவை டார்ச்சர் பண்ணும், அப்பாவை டார்ச்சர் பண்ணும், தம்பியை டார்ச்சர் பண்ணும். நம்ம குழந்தை அப்படிங்கிறக்காக சரி குழந்தை தானே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் நாசம் பண்ணிட்டு இருக்கு, அதான் கான்செப்ட். இதே பெரியவங்க பண்ணும்போது கோவம் வரும். இந்த நார்சிசிஸ்ட் பர்சனாலிட்டி டிஸார்டர் சம்பந்தமா நான் ஒரு கட்டுரை எழுதி 15 வருஷம் ஆச்சு. யாரெல்லாம் எங்கிட்ட வந்து கவுன்சிலிங் கேட்குறாங்களோ அதை எடுத்து கொடுப்பேன், அவ்வளோதாங்க. ரொம்ப நேரம் பேச மாட்டேன், கட் காப்பி பேஸ்ட் எழுதி வச்சுருக்கேன், எடுத்து அனுப்பிச்சிருவேன். படித்து முடிச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணி தேங்க்ஸ் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க, டவுட்டே இருக்காது. அப்படி ஒரு கட்டுரை வச்சுருக்குறேங்க. இந்த கட்டுரையை இப்போ நான் படித்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது ஒரு வித்தியாசமான வியாதி, குணம்தாங்க, கெட்ட குணம்தான். நான் என்ன சொல்கிறேன், ஒரு வியாதி. ஏன் தெரியும் வியாதின்னு சொல்கிறேன்? அவங்க நினைச்சாலும் மாற்றிக்க முடியாது. டிசைன் இறைவனுடைய படைப்பே அப்படிதான். நம்ம தான் ஒதுங்கி வந்துடணும். அவங்கள திருத்துறது நம்ம வேலை இல்லை. திருத்துன்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் முடிச்சிங்க. சில பேர் 30 வருஷமா திருத்த ட்ரை பண்ணுறீங்க, முடியாதுங்க. முதலே புரிஞ்சிருந்தா ஒரு ரூட்டு மாறி இருக்கும். நமக்குள்ள சின்ன நட்பாசை, திருந்திடுவாங்களோ. திருந்துறது 6 மாசத்துல திருந்துங்க, 1 வருஷம் திருந்துங்க. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் திருந்தலைன்னா திருந்தாது. வேணுமுன்னே பண்றவங்களை திருத்த முடியாது.